ஆன்லைன் நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 100 நாள் பயணத்தில் நாள் 8. எப்பயும் போல இருந்து பூனைக்குட்டி கூட விளையாட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டுருக்கும் போது தான் யோசித்தேன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேட்லெஸ் ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 102 kgயில் இருந்தேன். இப்போ நான் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 80 kg இருக்கேன். இதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 5 months கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு 4 months கிட்டேயே பார்த்தீங்கன்னா 82 வந்துட்டேன். பட் இப்போ கரண்ட்டில் 80 இருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெகுலராக ஜிம்முக்கு போகணும். ஒரு 1 month நீங்கள் ரெகுலராக போயிட்டு ஒரு 3 kg கம்மி பண்ணி ரிசல்ட் பார்த்தாலே உங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தரும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 monthல 4 kg கிட்ட கம்மி பண்ணேன். எனக்கு அப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்மளால் பண்ண முடியும்னு. ஏன்னா ஸ்டார்டிங் 2 weeksல போவேனான்ற மைண்ட் செட்டே வந்துடுச்சு. இருந்தாலும் என்ன நானே ஒரு புஷ் பண்ணிவிட்டு இல்லை நம்ம மாற்றணும், நம்ம உடம்ப ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதே தான் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் எடுத்தோடனே ரொம்ப டயட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நானும் ஸ்டார்டிங் டயட்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப், இன்ஸ்டாகிராமில் பார்த்து என்னோடய ஃபுட்லேருந்து என்னென்ன கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்தாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு டயட் நல்லாயிருக்கும். ஃபேட் லாஸும் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன். பை கைஸ்.